பின்னர் ஒளிரும் சந்திரனை கண்ட அவர், இதுதான் என்னுடைய இறைவன் என்று கூறினார். இப்போ என்ன பண்ணுறாரு, அது முடிஞ்சு போச்சு. அது ஏதோ ஒரு மாதத்தில் ஒரு நாள் நடந்திருக்கு. இந்த சம்பவத்துக்கும் அந்த சம்பவத்துக்கும் நிறைய நாட்கள் நடந்திருக்கும், கேப் விட்டுருக்கும். அப்போ இவர் செலக்ட் பண்ணுறார் ஒளிரும் சந்திரன். அப்போனா என்ன அர்த்தம், பௌர்ணமியை செலக்ட் பண்ணியிருக்கார். அதுவும் என்ன பெரிய பௌர்ணமி, மகா பௌர்ணமி ஒன்று இருக்கும்ல, மகா பௌர்ணமி ஒன்று இருக்கும். சந்திரன் பெருசாக அதோடைய முழு பலத்துடன் வந்து காட்சி தரக்கூடிய ஒரு நாள் இருக்கும். அப்போ தான் அதோடைய முழு பலத்தை காட்டும். அது நமக்கே ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தும். சந்திரன்லாம் சில சமயம் வானத்தில் பார்க்கும்போது துளுண்டு ரவுண்ட் இருக்கும், சில சமயம் பார்த்தா இவ்வளோ பெருசாக இருக்கும். டக்குன்னு இப்போ பார்த்து பயந்துருவோம் நம்மளே, ஏன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி அது ஒரு நாள் பிக் பண்ணியிருக்காரு. பிக் பண்ணிவிட்டு அவர் சொல்கிறார், இதுதான் என்னுடைய இறைவன் அப்படிங்கிறார். அதே மாதிரி தான் இவர் அந்த சந்திர கடவுளை வணங்கும்போது மக்கள் அப்படி வணங்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இதுதான் இறைவன், இதுதான் இறைவனா அப்படிங்கிறது. ஓகே, இதுதான் இறைவனா, ஆமாம்மா சொன்ன மாதிரி கரெக்டாக இன்றைக்கி பெருசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அதான் அந்த மக்கள் கலாய்க்கிறாரு, சட்டையர் பண்ணுறாருன்னு எடுத்துக்கல பாருங்கள், நல்லா புரிஞ்சுங்க. சீரியஸ் டோனில் அவர் டீல் பண்ணுறாரு. அப்போ அதனால் ஒரு குழப்பம் பண்ணுறதுக்கோ அல்லது என்ன கிண்டல் பண்ணுறியா அப்படின்லாம் கேட்கல. ஓகே, இப்ராஹிம் பரவாயில்ல, இது சரி, அதுதான் சின்னது போயிருச்சு, இது மாதம் வரும், டெய்லியும் வரும், கொஞ்சம் அதை விட கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் கான்டாக்ட் மனித தொடர்புகள் கொஞ்சம் ஜாஸ்தி, இதோடைய கான்டாக்ட்ஸ் கொஞ்சம் பெருசு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இதையாவது நம்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ இந்த இடத்துல, ஆனால் அதுவும் மறைந்த போது என்னுடைய இறைவன் எனக்கு வழிகாட்டவில்லை எனில் வழி தவறிய கூட்டத்தாருள் நிச்சயமாக நானும் சேர்ந்திருப்பேன் என்று கூறினார். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, மறைந்த போது மறையக்கூடியது கடவுள் இல்லை அப்படின்னு இந்த இடத்துல பேசலை. இந்த இடத்துல என்ன சொல்கிறார், என்னுடைய இறைவன் எனக்கு வழிகாட்டவில்லை எனில் வழி தவறக்கூடிய கூட்டத்தாருள் நிச்சயமாக நானும் சேர்ந்திருப்பேன். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, இது ஜலாலத்து, இது குருட்டுத்தனம், இது ஒரு போலியான வேஷம், இது இது இந்த போலியான இந்த கொள்கை எனக்கு தேவையில்லை, அதையும் பதிவு பண்ணுறார். அதே மாதிரி தனக்கு அல்லாஹ் இருக்கிறாங்கிற அதையும் அவர் பதிவு பண்ணுறார். அல்லாஹ் வழிகாட்டணும், அல்லாஹ் தான் வழிகாட்டணும், வழி தவறிய கூட்டத்தாருள் நிச்சயமாக நானும் சேர்ந்திருப்பேன். அல்லாஹ் மட்டும் எனக்கு வழிகாட்டலைன்னா இந்த கும்பலில் நானும் ஒருத்தன் ஆயிருப்பேன் அப்படிங்கிறார். இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு கிறுக்குங்குது, என்னடா இதுவும் மறைஞ்சு போச்சு. வைக்கிற ஆர்கியூமெண்ட்டு லாஜிக்காகப்படுது அவங்களுக்கு. அதனால தான் அவங்க என்ன பண்ணலை, டிபேட் பண்ணல. இவங்க வச்ச ஆர்கியூமெண்ட்டு ஏற்புடையதாக இருக்குது. அப்போ அந்த ஏற்புடையதாக இருக்கும்போது அதனால் அவர் ஏற்றுக்கிறார். ஏன்னா இது ஒவ்வொரு நாள் நடந்தது கிடையாது, இது ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு நீண்ட நாட்கள் நடந்திருக்கு.